guys. நம்ம E3D எப்படி E3D சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் செஷனில் எங்கே விட்டனோ அங்கேருந்து வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பாய்லர் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாய்லரை வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த இடத்துல வந்துட்டு 4 டேங்க்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இந்த 4 டேங்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஹோல்டிங் டேங்க்கு தான். வாட்டர் இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸ் என்ன வேணால் நம்ம ஹோல்டிங் டேங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் பாய்லரில் நமக்கு வந்துட்டு பாய்லர் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு நாசில்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட் பாய்லரை அப்படியே வந்துட்டு அந்த ஹைராக்கியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்யூப்மெண்ட் ஃப்ளோரை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஆட்ரிபியூட்ஸை இது பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்லென்த் இருக்குல்ல, அந்த எக்ஸ்லென்த்தை என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஒரு 50,000 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒய் லென்த்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 50,000 நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாய்லர் எக்யூப்மெண்ட்ஸ் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு அந்த எக்ஸ்டென்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி உடையாமல் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த இதில் இன்னும் ஃபர்தராக வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் பாய்லர் இருக்குல்ல, அதையும் அந்த எக்யூப்மெண்ட் 2வையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இல்லை இதே இடத்துல இருக்கிறதுனாலும் நமக்கு ஓகே தான். இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், மூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பொசிஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட பொசிஷன்லேருந்து இன்னும் வந்துட்டு ஒரு 15,000 கிட்ட இதை மூவ் பண்ணிக்கிறேன். 15,000 கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 18,000 கொடுத்து போகும். நான் கூட மூவ் பண்ணலாம். 20,000 கொடுத்துடலாம். ஓகே, இதில் 8,000 மூவ் ஆகிருக்கு. இந்த 8,000 நான் என்ன பண்ணுறேன், ஒரு 18,000 மாற்றிக்கிறேன். ஓகே, கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இதை வந்துட்டு இன்னும் ஒரு 21,000 கூட மூவ் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக அந்த கார்னரில் இருக்குது. அப்ளை கொடுத்துட்டு இதே வேல்யூஸை என்ன பண்ணிடுறேன், 21,000 18,000 வேல்யூவை இந்த இதுக்கும் கொடுத்துட்றேன், இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்றேன். அந்த எக்யூப்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக நேம் ஆகி அது வந்துருச்சு. இதையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், பொசிஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 21,000 அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஓகே 21,000 இல்லை, நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 18,000 தான் மூவ் பண்ணுறோம். 18,000 ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 16,000. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. 8,000 வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் வந்துட்டு 18,000 கொடுத்துட்றேன். கரெக்டாக அது பக்கத்துலேயே போயிட்டு ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஓகே கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அடுத்தது நம்ம இந்த கார்னரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த கார்னரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹோல்டிங் டேங்க் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஹோல்டிங் டேங்க்குக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ப்ரிமிட்டிவ்ஸில் போயிட்டு இந்த எக்யூப்மெண்ட் ஜோனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்யூப்மெண்ட் ஜோனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த சிலிண்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஹோல்டிங் டேங்க்கு. அந்த சிலிண்டர் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சிலிண்டரோட ஹைட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1000 mm கொடுக்குறேன். டயமீட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஒரு 6,000 mm நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகே, க்ரியேட் கொடுத்துட்டு சாரி நம்ம வந்துட்டு இன்னும் இது க்ரியேட் பண்ணாமல் விட்டாச்சு, எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணாமல் விட்டாச்சு. எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஹோல்டிங் டேங்க் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஹோல்டிங் டேங்க். ஓகே, இந்த ஹோல்டிங் டேங்க்கில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். சிலிண்டரை க்ரியேட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்துட்டு அந்த சிலிண்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், 1000 mm இன்னும் ஒரு 500 இன்னும் ஒரு 1000 mmக்கு அப்வர்ட் டைரெக்ஷனில் இதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இது மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு 5,000 mm இருக்க போகுது. ஹைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 4,000 mm கொடுத்துக்கலாம்.
ஓகே, க்ரியேட்டு கொடுத்தோன்னே இதோட சென்டரில் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு ஒரு 1000, இதோட ஹைட்டு வந்துட்டு ஒரு 500, ரெண்டுத்தையும் சேர்த்து 1500 mm நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இதை மூவ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மூவ் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரு 3000 mm ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறேன் இனிஷியலாக. ஓகே, நான் வந்துட்டு இப்போ F11 ஏற்றிட்டு இதோட ஒயர் ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், 3500 mm கரெக்டாக மூவ் பண்ணோன்னே கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல 3500 mm வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. இதோட விஷுவலை வந்துட்டு ஒயர் ஃப்ரேமாக மாற்றுறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த F11 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். F11 ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒயர் ஃப்ரேமாக மாற்றிட்டு இது வந்துட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு, உள்ளே வந்துட்டு இப்போ இறங்கியிருக்கா இறங்காமல் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பழையபடி இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், F11 திரும்ப அழுத்துறேன். பழையபடி இந்த விஷுவலுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதோட இதில் நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி இதுக்கான ஒரு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவை நான் க்ரியேட் பண்ணுறேன். நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் டு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் சிலிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 4800 mm. இந்த ஹோல்டிங் டேங்கோட திக்னஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். 200 mm திக்னஸ் கொடுக்கறதுக்காக 4600 mm நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹைட்டு வந்துட்டு 5000 கொடுத்துக்கிறோம். ஏன்னா வந்துட்டு இதில் ஹாலோ ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக 5000 mm கொடுத்துக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு டோட்டலாக க்ரியேட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதில் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஷ்ஷு வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து கரெக்டாக கட் ஆகிடுச்சு. டிஷ்ஷை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் டு நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்து டிஷ் ஆப்ஷன் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதோட டயாமீட்டர் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்க போகுது, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க போகுது. இதோட டயாமீட்டர் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 mm கொடுத்துருந்தோமா. 5000 mm இதோட இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டான டயாமீட்டரை இங்கே கொடுத்துட்றேன். 5000 ரேடியஸும் வந்துட்டு நம்மளுக்கு 5000. ஹைட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், 1000 கொடுக்க போகிறோம். க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே நமக்கு சென்டரில் தான் க்ரியேட் ஆகும். இதை வந்துட்டு மேலே ஏற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதோட ஹைட்டுக்கு வந்துட்டு ஏற்றுறேன். இதோட ஹைட்டு டோட்டல் ஹைட்டு ஏற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு 5000 டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. அப்பர் டைரெக்ஷனுக்கு மாற்றுறேன். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணோம், ஒரு 6000 mm. ஓகே, நமக்கு இந்த லெவலுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு 8000 mmக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே தூக்கி வச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் டிஷ்ஷை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு கீழே இறக்கி அதில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, கீழே இறக்கி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம். இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் டு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் டிஷ் ஆப்ஷனில் 200 mm திக்னஸ் இருக்கா மாதிரி 5000 இருக்குது. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 4600 கொடுக்குறேன். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு 4600. இதோட ஹைட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 200 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 800 mm கொடுத்துட்றோம். க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இதில் வந்துட்டு கட் ஆகி க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இதில் கட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த இதில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு அந்த நெகட்டிவ் ப்ரிமிட்டிவும் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இந்த டிஷ் இருக்குல்ல, இந்த டிஷ்ஷை டோட்டலாக செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஹோம் ஆப்ஷன் போயிட்டு இதை மூவ் பண்ணிக்கிறேன். பொசிஷன் கொடுத்துட்டு இதை டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5000 mm மாற்றுறோம். இது இன்னும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை. ஓகே, அப்ளை கொடுத்தாக்க வந்துட்டு ரொம்ப உள்ளே போயிருக்கு. அந்த 5000 mm நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 6500 mm மாற்றுறேன். ஓகே, 6500 கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதை 6000 mm பழையபடி மாற்றிடுறேன். ஓகே, 5500 தான் கொடுக்கணும். அப்ளை கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ப்ளேஸ் ஆனோடனே இதை கேன்சல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு இந்த கார்னருக்கு மூவ் பண்ணி வைக்கிறேன்.
இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க் இருக்குல்ல, அதை டோட்டலாக செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த டவுன்லோட் டைரக்ஷன் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்வர்டில் நமக்கு விஷுவல் வந்துருச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னாக்கா, இதில் வந்துட்டு 4 சைடும் நம்மளுக்கு என்ன வேணும், 4 சைடும் நமக்கு வந்து நாசில்ஸ் வேணும். நாசில் வந்துட்டு இங்கே என்ன நாசில் இருக்கோ அதே டைப் ஆஃப் நாசில் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரே டைப் ஆஃப் நாசில் தான் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் வராது. ஆனால் இந்த நாசிலோட டயமீட்டர் ஹோல்டிங் டேங்க்னால நம்ம வந்துட்டு நாசிலோட டயமீட்டருக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஜாஸ்தி டயமீட்டர் கொடுக்குறோம். இந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன், எக்யூப்மெண்ட் போயிட்டு நாசில் கொடுத்துட்றேன். ஓகே, சப் எக்யூப்மெண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நாசில் க்ரியேட் பண்ணோம். நாசில் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இது டேங்க் நாசில். டேங்க் நாசில் இருந்தாலும் நாசிலோட நம்பர் வந்துட்டு நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சப் எக்யூப்மெண்ட் டேங்க் நாசில் 2ல் நான் என்ன பண்ணுறேன், நாசிலை வந்துட்டு நாசில் கொடுத்தா சாரி, நாசில் வந்துட்டு இங்கேயே நாசில் க்ரியேஷனுக்கு இங்கேயே இருக்குது. இந்த நாசிலோட பேர் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டேங்க் நாசில் 2. இந்த பேர் கொடுத்துட்டு ஃப்ளாஞ்சர் நாசில் கொடுத்துக்கிறேன். ஆனால் இதோட டயமீட்டர் பார்த்து டேங்க் நாசில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதை டெலீட் பண்ணிவிட்டு எஸ், இந்த எக்யூப்மெண்ட்லேயே அந்த நாசிலை செட் பண்ணுறோம். டேங்க் நாசில் 250 mm நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm இதை டபுள் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு இது டேங்க்குன்றதுனால இதுக்கு அதிகமான கெப்பாசிட்டிக்கு நமக்கு நாசில் வந்துட்டு வேணும். இதோட ஹைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1500 mm கொடுத்துட்றேன். க்ரியேட் கொடுத்தோடனே அது வந்துட்டு சென்டரில் க்ரியேட் ஆகிருக்கு. அப்பர் டைரெக்ஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 5000 mm நான் வந்துட்டு ஏற்றிடுறேன். ரொம்ப மேலே போயிடுச்சு. இதை வந்துட்டு சவுத் சைடு இல்லை நார்த் சைடு, ஓகே, நான் வந்துட்டு ஒரு இதோட டயமீட்டருக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ ஒரு 3000 mm நான் வந்துட்டு இந்த சைடு நவுத்தி வச்சுக்கிறேன். வெஸ்ட் சைடு நவுத்திக்கலாம். 0, வெஸ்ட் சைடில் ஒரு 3000 mm. ஓகே, கரெக்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு கீழே இறக்கிக்கிறேன், ஒரு 4000 mm. ஓகே, கரெக்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை இந்த சைடு மிரர் பண்ண போகிறோம். மிரர் ஆப்ஷனுக்கு ஹோமில் போயிட்டு காப்பி மிரர், இதில் அப்பர் டைரெக்ஷன் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், சவுத் சைடு கொடுக்குறேன். சவுத் சைடு கொடுத்துட்டு ரீட்டன் கிரியேட்டட் காப்பீஸ் கொடுத்தோன்னே நமக்கு இன்னும் இந்த சைடு மிரர் ஆகலை. இந்த இடத்த அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த நாசில் மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி மிரர், அப்பர் டைரெக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நார்த் சைடு கொடுக்குறேன். இந்த தடவை நார்த் சைடு கொடுத்துட்டு ரிட்டன் கிரியேட்டட் காப்பீஸ் நான் கொஞ்சம் இதை மூவ் பண்ணி பார்க்குறேன். ஒரு நார்த் சைடில் ஒரு 5000 மூவ் பண்ணி பார்க்குறேன்.
நார்த் சைடு க்ரியேட் ஆனது தப்பு. டேங்க் நாசில் காப்பி மிரர், நார்த் அண்ட் சவுத் தான் கொடுக்கணும். பிளேன் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு? இதை F11 அழுத்தி ஒயர் ஃப்ரேமில் பிளேன் எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம பார்த்துக்குறோம். F11 எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேன் எப்படி இருக்குது, இந்த அப்பர் டைரெக்ஷனை பார்த்துருக்கு. நான் இதை சவுத் சைடு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. இப்படியும் க்ரியேட் ஆகக்கூடாது, நமக்கு ஈஸ்ட் சைடு க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்துட்டு அப்ளை கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த சைடு வந்துட்டு அப்படியே காப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பழையபடி வந்துட்டு F11 அழுத்துறேன். F11 அழுத்துறோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு நாசில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே இன்னொரு நாசில் டேங்க் நாசில் 2 வந்துட்டு அதே டேங்க் நாசில் 3 நான் வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க்குக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட் போயிட்டு நாசிலில் வந்துட்டு டேங்க் நாசில் 3. இந்த மாதிரி ஒரு நாசிலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட போர் வந்துட்டு 500 mm, அதே மாதிரி 1500 mm இதோட ஹைட்டு. ஓகே, டெம்பரேச்சர் நம்ம எதுவும் செட் பண்ணல. நம்ம வந்துட்டு இதோட யூசேஜ், இதோட பைப்பிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப நம்ம வந்துட்டு இதோட டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு டியூட்டி, ப்ரெஷர் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸில் போயிட்டு மாற்றிக்கிட்டு அதை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் ஆப்ஷன் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இதோட டோட்டல் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8000 கொடுக்குறேன். நமக்கு வந்துட்டு 8000க்கு இது 8000க்கு இங்கே நவுந்துருக்கு. இதை வந்துட்டு ரொட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்து ஒய் டைரெக்ஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன் 90 டிகிரிக்கு. இதை வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். ஒரு 1000 mm கீழே இறக்கி வச்சா 7000 mm வரும். ஓகே, 7000 கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான், 7500 mm. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாசிலை க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு ஹோல்டிங் டேங்க்கு நம்ம ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டிங் டேங்க்கை என்ன பண்ணுறேன், இந்த டைரெக்ஷனில் இந்த இடத்துல இந்த நாசில் கூட கொஞ்சம் வந்துட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த நாசில் நம்பர் 3 இருக்குல்ல, இந்த நாசில் நம்பர் 3 வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹோமில் போயிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பொசிஷன் கொடுத்துட்டு 7500ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், 7000 mmனே மாற்றிக்கிறோம். அப்ளை. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா 500 mm வெளியில் ப்ரோட்டோட் ஆகிருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், டவுன்வர்ட் டைரெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இதை வந்துட்டு பொசிஷன் கொடுத்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க்கை செலக்ட் பண்ணி பொசிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது